இப்ப வரைக்கும் ஒரு நடைமுறை இருக்கு. பெண் பிள்ளைகளை கல்லூரிக்கு போகும்போது படிக்கும்போது பார்த்து போயிட்டு வாப்பா அப்படின்னு இருக்குல்ல. அண்ணன் வந்த பிறகு ஆம்பளை பசங்களை பார்த்து போயிட்டு வாங்க ஐயா, ஐயா பார்த்து போயிட்டு வாங்க ஐயா, பொம்பளை பிள்ளைகளை தொற்றாதையா, அவன் சுற்றுவான் ஐயா பார்த்தியா. ஆங்கிலம் என்பது அறிவல்ல, அது ஒரு மொழி. வெள்ளையா இருப்பது அழகல்ல, அது ஒரு நிறம், அவ்வளவுதான். கருப்பா இருப்பது ஒரு இழிவல்ல. வெள்ளையா இருக்க பொய் சொல்ல மாட்டான் நினைச்சுதான் பூரா புளி தள்ளிட்டு போயிட்டா நீ நம்பிட்டு விட்டுல. கேட்டுக்க தங்கச்சி படிச்சு நீரை உறிஞ்சி விற்கிற, நான் என்ன பண்ணுவேன்? தடை, தண்ணீர் விற்பனைக்கு தடை. இது முன்னாடி எவன் வித்தானோ அவனை புக்கி சிறையில் அடை. இப்பதான் ஆரம்பிக்கிறேன் இரு. அவன் வந்தோடனே எத்தனை ஆண்டுகள் வித்த மினரல் வாட்டர், நீ அதுல மினரல் இருந்துச்சா சொல்லு. தொலைக்காட்சி திருப்பினா எனக்கு ரொம்ப மூச்சு விட சிரமமாக இருந்தது. அப்போது பங்கஜ கஸ்தூரியை கொடுத்தார்கள். அப்புறம் ஆளுக்கு ஒரு கஸ்தூரியை கையில் வச்சுட்டு இப்படியே தெரிய வேண்டியதுதான். அரசியல் வேற்றுக்கிறாங்க சொல்லு. ஐயோ அரசியல் பேசிடுவார் சீமான். இப்படிதான் ஒரு கல்லூரியில் போயிட்டு அரசியல் பேசிட வேண்டாம்னு நான் சும்மா ஏதாவது பேசிட்டு போயிருப்பேன். அவர் அரசியல் பேச வேண்டாம்னார்ல, மாணவர்கள்லாம் கைதட்டினான். அங்க இருக்கிறவன் என்னோட இருக்கான், இவர் வேற பக்கத்தில் இருக்காங்க. பேச ஆரம்பிச்சு அரசியல் தான் பேசினேன். இப்ப எங்க பார்த்தாலும் வட இந்தியனா இருக்கானா, இன்னும் கொஞ்ச நாள் அவன் சொல்லுவான், ஏடா எங்க பார்த்தாலும் தமிழை காத்திரான்னு நம்மளை அடிப்பான். சொல்லும்போது உனக்கு லட்சியம் என்னப்பா? ஐஏஎஸ் ஆகிறது. உனக்கு லட்சியம் என்னப்பா? ஐபிஎஸ் ஆகிறது. அதல்ல. உனக்கு லட்சியம் என்னப்பா? நீதிபதி ஆகிறது. அதல்ல இலக்கு, அது அல்ல லட்சியம். அது தொழில் தேர்வு. நம் காவல்துறை அதிகாரி ஆகணுங்கிறது ஒரு தேர்வு, தொழில் தேர்வு. நான் இந்திய குடிமை பணிக்கு போகணும், மாவட்ட ஆட்சியர் ஆகணுங்கிறது ஒரு தேர்வு, தொழில் தேர்வு. நான் நீதிபதி ஆகணுங்கிறது ஒரு தொழில் தேர்வு. ஆனால் அதற்கு பிறகு ஒரு ரூபாய் கூட லஞ்சம் வாங்காமல் உண்மையும் நேர்மையாக மக்களுக்கு நான் பணியாற்றுவேன் என்கிற இலக்குத்தான் நீதிபதி ஆவதல்ல லட்சியம். நீதிபதி ஆகி நேர்மையின் நீதியும் தவறாமல் மக்களுக்கு தீர்ப்பை வழங்குவேன் என்கிற உறுதிதான் லட்சியமா இருக்க முடியும். சொல்றது நான் போலீஸ் ஆகணும், அதான் என் லட்சியம். போலீஸ் ஆயிட்டு என்ன பண்றது? எங்க எந்த பக்கம் நீடுதோ அங்கெல்லாம் கை நீட்டி காசு வாங்குறதா? அது வளர்ச்சியும். அது இல்லை. முதல்ல நான் சரியா இருக்கணும், நீங்க சரியா இருக்கணும். அப்ப நாம் சரியா இருக்கணும். நாம் சரியா இருந்தால் நாடு சரியாகும். மிக மிக எளிதான தத்துவங்கள் தான். சுத்தம் சுகம் தரும். தெருவில் பார்த்தீங்கன்னா எல்லா சுவற்றிலும் எழுதி இருக்கும் சுத்தம் சுகம் தரும். ஆனா தெருவுரா குப்பையா கிடக்கும். இந்த எழுதின நேரத்துக்கு இது இறங்கி கூட்டியிருந்தா தெரு சுத்தமா இருக்கும். ஒவ்வொருத்தரும் தெருவை சுத்தம் பண்ணா தேசம் சுத்தம். எழுதி வைக்கிறது எழுது ராஜா, இறங்கி கூட்டுறது யார்? அதான் கேள்வி. அதுதான் கேள்வி. அதைத்தான் நமது முன்னோர் வள்ளுவ பெருமகனார் சொல்லுதல் யாருக்கு மேலி அறியவாம் சொல்லிய வண்ணம் செயலுங்கிறார். சொல்றது எளிதுதான், செய்யணும். பெரும்பாலானோர் சகிக்க முடியல. எங்கு பார்த்தாலும் லஞ்சம், எங்கு பார்த்தாலும் ஊழல். எல்லோருமே ஊழல் லஞ்சத்தை வெறுக்கிறார்கள். ஆனால் யார் கொடுக்கிறது, யார் வாங்குறது? அப்போ எல்லாருமே வெறுக்கிறாங்க. ஐயோ ஊழல், ஐயோ லஞ்சம், எல்லாருமே வெறுக்கிறீங்களே, அப்ப யார் தான் கொடுக்கிறது, யார் தான் வாங்குறது? தாயின் கருவறையிலிருந்து கோயில் கருவறை வரைக்கும் ஊழல் இருக்கு, லஞ்சம் இருக்கு. மருத்துவமனை போய் சேர்க்கும் போது மனைவி சேர்த்துட்டு கணவன் மருத்துவர் கையை பிடிச்சு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல காப்பாத்திருங்கன்றதுல அந்த வார்த்தை லஞ்சமாயிருது. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லையா? அதுதான் பதட்டத்தில் வளரிடுறான். ஐயோ பொண்டாட்டி பிள்ளைய காப்பாத்தணுமே டாக்டர், எப்படியாவது டாக்டர் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அதை காப்பாற்றி கொடுக்கணும். அது தாயின் கருவறையில் தொடங்குதா? கோயில் கருவறை 50 ரூபா கொடுத்தீங்கன்னா அரை மணி நேரம் நிற்கணும். 500 ரூபா கொடுத்தீங்கன்னா அடுத்த நொடியில் தரிசனம்.
கோயில் கருவறை வரைக்கும் போகுது. இதுல சிறப்பு தரிசனம்னு ஒரு கட்டை கட்டி விட்டுருப்பான். அது கூட 500 ரூபா கொடுக்கணும். உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு, அவர் ஊழல் நிறைய செஞ்சுட்டா இருந்தா, அந்த வழக்குக்கு எதிர்த்தரப்புள்ள ஒரு மூத்த வழக்கறிஞர் வாதிடுறாரு. அவர்கிட்ட நீதிபதி கேட்கிறாரு, உங்களுக்கு அவமானமா இல்லையா? அவர் ஊழல் செஞ்சிருக்காருன்னு தெரியுது, அவருக்காக நீங்க சாரி மை லார்ட் மை கிளைண்ட் வந்துட்டா என்னோட அது என்ன பண்ண சொல்ற? அப்ப அவர் சொல்றாரு, இந்த கோப்புகளை எல்லாம் மூடிட்டு எதுக்கு இந்த மாதிரி வழக்குகளை எல்லாம் எடுத்துக்கிட்டு வாரீங்க? பேசாம ஊழல் லஞ்சத்தை தேசிய மயமாக்கி விட்டுருங்க, அது குற்றம் இல்லைன்னு சொல்லிருங்க, முடிஞ்சு போச்சு. எல்லாரும் தான் வாங்குறா, எல்லாரும் பண்றா. பிறதுக்கு ஓட்டுக்கு காசு வாங்குறதுல ஆரம்பிக்குது தம்பி ஊழல் லஞ்சத்துக்கான விதை. ஓட்டுக்கு காசு கொடுக்குறான்ல, காசு கொடுக்குறான்ல, அங்க ஊண்டப்படுகிறது ஊழல் லஞ்சத்திற்கான விதை. ஒரு தொகுதிக்கு 100 கோடி செலவழித்து வாக்கை பெற்று அதிகாரத்துக்கு வர நினைப்பது மக்களுக்கு சேவை செய்யவா? எதற்காக? எதற்காக? 100 கோடி செலவழித்தால் 1000 கோடி சம்பாதித்துக் கொள்ளலாம் என்கிற நம்பிக்கையில் முதலீடு. அதனாலதான் மக்களுக்கு சேவை செய்ய பணம் தேவையில்லை. என் உடன் பிறந்தார்களே, செய்ய வேண்டும் என்கிற மனம் இருந்தால் போதும், அது இருந்தால் போதும். என்ன கேட்பாங்களா, என்ன நீங்க யாரோட கூட்டணி போக மாட்டேங்கிறீங்க? கூட்டணி போய் ஏதாவது ஒரு இது பணம் இல்லாமல் எப்படி அரசியல் செய்வீங்க? கூட்டணிக்கு போனால் தான் 400 கோடி 500 கோடி கொடுப்பாங்க, அதை வச்சுக்கிட்டு கட்சி நடத்துறதுன்னு. நாங்கள் கட்சி நடத்துவது பணத்துக்காக அல்ல, நாங்கள் பிறந்த பெருமை மிக்க இனத்துக்காக. நாங்க அரசியல் செய்ய வந்தது மக்களை வைத்து பிழைக்க அல்ல, மக்களுக்காக உழைக்க. நாங்கள் அரசியல் செய்ய வந்தது பதவிக்காக அல்ல, மக்களுக்கான உதவிக்காக. நான் நாம் தமிழர்னு ஒரு கட்சி வச்சிருக்கேன்னு நினைக்கக்கூடாது. நாம் தமிழர் என்பது எங்கள் கட்சியின் பெயர் அல்ல, நாங்கள் பிறந்த பெருமை மிக்க இனத்தின் அடையாளம். அதை புரிஞ்சுக்கணும். அது அறிவுறுத்துவாங்க நமக்கு, அக்கறையோடு சொல்றது மாதிரி சொல்லி. இவன் ஒருத்தன் தனியா நின்று கத்திக்கிட்டு இருக்கானா, இவனை எப்படி காலி பண்றதுங்கிறது தான் அந்த வேலை. யாரோடவா அது போ. இந்த பத்திரிகையாளர்லாம் கேட்பாங்க, கூட்டணி வைக்க மாட்டீங்களா, யாரோட வைக்கலாம்னு சொல்லுங்கன்னா பதில் இல்லை. நான் ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும்னு நினைக்கிறேன், யாரோட சேர்ந்து ஒழிக்கலாம்? ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும் அதானே, முதல்ல இருக்கிற ஆளுகளை எல்லாம் ஒழிக்கணும், ஒழிச்சா தான் அது ஒழியும். ஒழிக்க முடியாது, அது ரொம்ப கடினம். இப்ப நமக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னு கேளுங்க. ஊழல் லஞ்சம் என்பது ஒரு நிர்வாக சீர்கேடு. ஒரு நேர்மையாளன் உண்மையும் நேர்மையுமாக என் மக்களுக்கும் மண்ணுக்கும் சேவை செய்ய வேண்டும் என்கிற ஒரு நேர்மையாளன் வந்து அதிகாரத்தில் அமர்ந்து விட்டால் அடுத்த நொடியில் ஊழல் லஞ்சம் ஒழிஞ்சிடும். நீ லஞ்சம் வாங்கு, பணியிடை நீக்கம் அல்ல, பணி நீக்கம் போட முடிஞ்சு. அடுத்த சட்டம் 3 தலைமுறைக்கு உன் குடும்பத்தினர் எவருக்கும் அரசு வேலை கிடையாது. எப்படி? அதாவது அண்ணன் வந்து அன்பான சர்வாதிகாரம் ஆட்சி முறைன்ட்டான் பாருங்க. சர்வாதிகாரம் சொல்லிட்டாரு பாருங்க. ஒரு நேர்மையாளன் சர்வாதிகாரியாகத்தான் இருக்க முடியும். இதை நான் சொல்லல, இன்றைய தலைமைச் செயலர் ஐயா இறையன்பு எழுதுறார். ஒரு நேர்மையாளன் சர்வாதிகாரியாகத்தான் இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சர்வாதிகாரி தான் சிங்கப்பூர் என்ற நாட்டை செதுக்கினான் லீக்வானி என்கிற மேதை. அது தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம் என்பது தாயின் பேரன்புதான். அதனால இன்னும் எளிமையா விளக்குறேன் பாருங்க. ஒரு குழந்தை சாக கிடக்குது, உயிரை காப்பாற்றுகிற ஊசி மருந்து கையில் இருக்குது. ஊசியை போடும்போது குழந்தைக்கு வலிக்கும், போட்டா தான் குழந்தை பிழைக்கும்.
இப்ப வலியை பொருட்படுத்தாமல் ஊசியை போட்டு அந்த குழந்தையை காப்பாற்றுவதுதான் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம். குழந்தைக்கு வலிக்குமே நினைச்சா குழந்தை இறந்து போயிடும். படிக்காத மாணவர்களே, இந்த வீட்டு பாடத்தை இந்த பாடம் மனதில் பதிய வேண்டும் என்பதற்காக வீட்டில் போய் 3 முறை இந்த பாடத்தை எழுதிவா என்று சொல்வது மாணவனின் பார்வையில் ஆசிரியர் கொடுங்கோலர், சர்வாதிகாரி. ஆனால் அது ஆசிரியரின் நலனுக்கானது அல்ல, மாணவனின் எதிர்காலத்திற்கு நலனுக்கானது. இந்த செயல்தான் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறை. அதில் செதுக்க முடியாது. 6 வயது பச்சிலம் குழந்தையை வன்புணர்வு செய்திடறான், கொலை செஞ்சிடறான், வன்புணர்வு செஞ்சிடறான். அவனை தூக்கி சிறையில் அடைக்கிறோம். இந்த குழந்தையை சாக கொடுத்த பெற்றோர்கள் காசு இருக்குல்ல, வரி காசு, அதில் தான் அவன் சிறைக்குள்ள வந்து சாப்பிட்றான். எப்படிப்பட்ட கொடுமை பாருங்க. அப்ப என்ன பண்ணணும்? குழந்தையை எடுத்து அடக்கம் பண்றதுக்குள்ள இவனை ஒரே ஒரு தோட்டா முடிச்சு அடக்கம் பண்ணிட்டோம்னா சட்லை. இப்ப 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 பாரு, இப்ப வரைக்கும் ஒரு நடைமுறை இருக்கு. பெண் பிள்ளைகளை கல்லூரிக்கு போகும்போது படிக்கும்போது பார்த்து போயிட்டு வாப்பா அப்படின்னு இருக்குல்ல. அண்ணன் வந்த பிறகு ஆம்பளை பசங்களை பார்த்து போயிட்டு வாங்க ஐயா, ஐயா பார்த்து போயிட்டு வாங்க ஐயா, பொம்பளை பிள்ளைகளை தொட்டுறாதையா, அவன் சுட்டுருவான் ஐயா, பாத்தியா பாத்தியான்னு. பயம் இருக்கணும். பயம் மட்டும்தான், மரண பயம் மட்டும்தான் மானுட சமூகத்தை ஒழுங்குபடுத்தும். உயிர் பயம் ஒண்ணுதான் ஒழுங்குபடுத்தும். தம்பி, ஒரு ஓட்ட பந்தயத்தில் 2 கோட்டை போட்டு இதுக்குள்ள ஓடுன்னு சொல்றான் தம்பி, ட்ராக்குன்னு. ஒரு ஓட்டத்துக்கே எப்படி இருக்குன்னா, ஒரு விதி இருக்குன்னா நாட்டுக்கு இருக்கும், இல்லைன்னா செதுக்க முடியாது, செதுக்க முடியாது. பனைமரத்தை நீ அப்படியே விட்டீங்கன்னா மரமாகுமா? கருக்கு மட்டை வச்சு அப்படியே இருக்கும், ஒண்ணும் பண்ணாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்போ ஒரு கத்தியை வச்சு என்ன பண்ணணும்? மட்டையை கழிக்கணும். பனைக்கு வலிக்கும், ஆனா கழிக்கணும். கழிச்சாதான் பனை பனையாகும். அப்பதான் சமூகத்தை மாற்ற முடியும். இதை பேசினா அந்த அந்த அவங்க ஓட்டு போடுவாங்களா, இதை பேசினா அவங்க ஓட்டு போடுவாங்களா? அது ஓட்டுக்காக நிற்கிறவன், நாட்டுக்காக நிற்கிறவன் அதெல்லாம் பார்க்கக்கூடாது. விவசாயம் நான் தான் சொல்றேனே, ஓட்டா போடு, போடலைன்னா போ, என் கடமை. எங்க தாத்தா படுறல பட்டுக்கோட்டை, காலமறிந்து கூபம் சேவல் கணக்காய் கூபம் நிறுத்தாது. அது கூட போட்டு கவிச்சு வச்சாலும் கூவிருந்தாங்கன்னா என் வேலை கூவுறது. நீ எந்திரிக்கிறியோ மறுபடியும் எந்திரிச்சு படுத்து தூங்குறியோ அது ஏன் பிரச்சனை இல்லை. எனக்கு முன்னாடி நிறைய பேர் கூவுனா அதை கேட்டு நாங்கள் எழுந்திருக்கோம். நான் இல்லை ராஜா, நான் இல்லை. பல ஆயிரம் ஆண்டுகளாக என் முன்னவர்கள் தூக்கி சுமந்து வந்த கனவின் எச்சம் மிச்சம் நான். நம்முடைய முதல்வர் சொன்னாங்கல்ல, அவன் நீ ஏண்டா ஒவ்வொரு நாளையும் அறுவடைக்கான நாளாக கருதி கொண்டிருக்கிறாய், ஒவ்வொரு நாளையும் விதைப்பதற்கான நாளாக கருதுங்கிறான். ஓசோ சொல்றான், என் 2 கைகள் நிறைய விதைகள், விதைத்துக் கொண்டே இருப்பேன், எவ்வளவு முளைக்குதோ முளைக்கட்டும். அதுதான் நம்முடைய முதல்வர் அவர்கள் சொன்னாங்க. நான் விதைக்கிறேன், நிறைய முளைக்குது, முடிஞ்சா நான் அறுப்பேன், இல்லைன்னா இன்னொரு தலைமுறையில் என் பிள்ளைகள் அறுப்பார்கள். ஆனால் உறுதியாக அறுவடை செய்வேன். அது மாற்றம் வருமா? மாற்றம் வருமா? மாற்றம் என்பது சொல்ல அல்ல, அது செயல். நான் மாற்றத்தை விரும்புறேன், நீங்க விரும்புறீங்க, அவர் விரும்புறார். மாற்றத்தை விரும்புகிற எல்லோரும் ஓரிடத்தில் இணைந்தால் ஒரு நொடியில் மாற்றம், அவ்வளவுதான். இந்த காந்தியடிகள் நமக்கு என்ன கற்பிக்கிறாங்க? இந்த உலகத்தை எப்படிப்பட்ட மாறுதலுக்கு கொண்டு வர நீ விரும்புகிறாயோ அதை உன்னிலிருந்து தொடங்குங்கிறார். நான் என் தாய்மொழியில் பேசணும்னா நான் ஆங்கிலம் கலவாம பேசணும், சமஸ்கிருதம் சொல்லை கலவாம பேசணும், நான் பேசணும். பேசினால என் தாய்மொழியை நான் பேசாம வேற யார் பேசுவா? வேற யார் பேசுவா? வேற யார் பேசுவா? நம்ம பாட்டி வேலுநாச்சியார் நாடகத்தில் பல மொழிகள் தெரியும் நம்ம பாட்டிக்கு, ஏன் சமஸ்கிருதம் கூட தெரியும். வெள்ளக்காரிட்டு இருக்க, நான் வெள்ளக்காரன்டா டேய், எல்லா மொழியும் தெரிஞ்ச நாங்க எங்க தாய்மொழியில் பேசுக்க, நீ ஒரே ஒரு மொழி இங்கிலீஷ் மட்டும் தான் தெரியும். திரும்ப திரும்ப சொல்றேங்க, ஆங்கிலம் என்பது அறிவல்ல, அது ஒரு மொழி. வெள்ளையா இருப்பது அழகல்ல, அது ஒரு நிறம், அவ்வளவுதான். கருப்பா இருப்பது ஒரு இழிவல்ல. இப்ப மாறுது, கருப்பா இருக்கிறதுல ஒன்றும் இழிவு இல்லை. நம்ம கோயிலுக்கு போ, எல்லா சாமியும் நம்ம சாமி பூரா கருப்பாத்தான் இருக்கும்.
உழைக்கும் மக்களின் நிறம் கருப்பு. போட்டு குழப்பிக்கிட்டு கருப்பா இருக்கும், நம்ம அதான் இருக்கும், வெள்ளையா இருக்கிறான் பொய் சொல்ல மாட்டான்னு நினைச்சு தான் பூரா புளி தள்ளிட்டு போயிட்டா நீ நம்பிட்டு விட்டுடலாம். சொன்னதெல்லாம் நம்பி ஏமாந்து அப்படிலாம் நினைக்கும். கருப்பா இருக்கிற அந்த கரும்புல இருந்து அவளை இனிப்பா இருக்கிற சக்கரை வருது கவனிச்சுட்டு இனிமேல் கருப்பா இருந்தா அது திமிரா நல்ல திமிரா தெரியணும். நமக்கு இருக்கிற பிரச்சனை ஊழல் லஞ்சத்தை ஒழிச்சிட முடியும். இப்ப அண்ணன் வந்துட்டேன், நாட்டை ஆள வர்றேன்னு வச்சு நீரை உறிஞ்சி விற்கிற கேட்டுக்க தங்கச்சி படிச்ச நீரை உறிஞ்சி விற்கிற, நான் என்ன பண்ணுவேன்? தடை, தண்ணீர் விற்பனைக்கு தடை. இது முன்னாடி எவன் வித்தானோ அவனை புக்கி சிறையில் அடை. இப்பதான் ஆரம்பிக்கிறேன் இரு. அவன் வந்தோடனே எத்தனை ஆண்டுகள் வித்த மினரல் வாட்டர், நீ அதில் மினரல் இருந்துச்சா சொல்லு. 15 வயசு பிள்ளைக்கு முட்டி வலி வருது ஏன்? ஏன்னா தண்ணீரில் இருக்கக்கூடிய அந்த உடலுக்கு திறன் ஆற்றல் தரக்கூடியதை அவன் அடிச்சிடறான். வார்த்தையில மினரல் விட்டு மினரலை கொண்டுறான். அது என்ன எவன்ட உரிமை பெற்ற? உண்மையிலே மனிதர்கள் மானுடர்கள் குடிக்கிறதுக்கான தகுதி இந்த தண்ணீர்ல இருக்கா? அது யாருக்காவது தெரியுமா? தண்ணீர் எப்படி விற்பனைக்கு வந்துச்சு? உலக உயிர்களின் உயிர் உடைமையாக உயிர் தேவையா இருக்கிற நீர் எப்படி சந்தை பொருளாச்சு? எப்படி நீ விற்கலாம்? எப்படி விற்கலாம்? அறிவை வளர்க்கும் கல்வி, உயிரை காக்கும் மருத்துவம், உலக உயிர்களின் உயிர் தேவையான நீர் எப்படி வியாபார பொருளாச்சு? என் வகுப்பறை எப்படி வர்த்தகரையா மாறிச்சு? ஒரு நாட்டின் எதிர்காலம் அந்த நாட்டின் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுதுங்கிறானே, என் வகுப்பறை எப்படி வர்த்தகரையாச்சு, வியாபார கூடமாச்சு? எப்படி ஆச்சு? எப்படி ஆச்சு? யார் செஞ்சது? எனக்கு தாகம், தண்ணீரை ஊற்றி வைக்கிறாங்க, போத்தல்ல இருக்கு ஊத்துறாங்க. காக்கைக்கு, சிட்டுக்கு, மைனாக்கு, கொக்கு, குருவிக்கு, வண்ணத்து பூச்சி யாராவது காட்டு பார்ப்போம் எங்க இருக்கு? வண்ணத்து பூச்சி இல்லைன்னா என்னென்ன? வண்ணத்து பூச்சி இல்லைன்னா மகரந்த சேர்க்கை எப்படி நடக்கும்? மகரந்த கடத்தல், பல்லுயிர் பெருக்கம், எந்த செடியும் பூக்கும் காய்க்காதே. அப்ப எவ்வளவு பெரிய உணவு பஞ்சம் வரும்? எவ்வளவு பெரிய நெருக்கடியை நாம் எதிர்கொள்ளுவோம்? அந்த சிந்தனை யாரிடத்திலும் இல்லை. நம்ம அப்பா நம்மாழ்வார் சொல்றாங்க, இப்ப இன்னொரு தலைமுறைக்கு இந்த பூமி இருக்குமான்னு தங்கச்சிங்க பண்ணாங்க பாருங்களேன். அப்பா என்ன சொல்றாங்க பாருங்க, இன்னைக்கு பிறக்கிற ஒரு குழந்தைக்கு 25 ஆண்டுகள் கழித்து வாழ்வதற்கு பூமியில் இடம் இருக்காது. இல்லை என்றால் வாழும் இடமாக பூமி இருக்காது. வாழ்வதற்கு இடம் இருக்காது அப்படின்னா வாழ்ற இடமா பூமி இருக்காது. அவர் 25 ஆண்டுகள் அப்பா சொன்னது நம்மாழ்வார். நம்ம ஐயா தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் நம்ம ஐயா கி வெங்கட்ராமன் ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. அதை தம்பிங்க படிக்கணும். பாடத்தை படிச்சுட்டு மீதி நேரம் இருந்தால் படிங்க, விடுமுறை நாட்கள் படிங்க. சூழியல், பொருளியல், அரசியல் அப்படின்னு அந்த புத்தகம், சூழியல் சார்ந்த அந்த புத்தகத்தில் 120 நாடுகளின் ஆய்வறிஞர்கள்லாம் ஆய்வு செய்து ஐநால ஒரு அறிக்கையை தாக்கல் செய்கிறாங்க. அந்த அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, என் தம்பி தங்கைகளே, 12 ஆண்டுகளுக்குத்தான் இந்த பூமியின் வாழ்நாள் இருக்கு. அதாவது பூமி 12 ஆண்டுகள் தான் இருக்கும். அதற்குள் நீங்கள் விழிப்படை விட்டால், எச்சரித்துக் கொள்ளாவிட்டால் இந்த பூமியை மறந்து விட வேண்டியதுதான் என்ற ஆய்வறிக்கையில் கொடுத்திருக்காங்க. ஐயா எழுதினாரு, நான் ஒருத்தன் பேசுறேன், ஐநா சபையும் கண்டுகொள்ள, உலக வல்லாதிக்கத்தின் தலைவர்களும் கண்டுகொள்ளல, யாருமே அதை பத்தி பேசல. இப்ப நம்ம வர்றோம், நீரை தேக்கி வச்சிரோம், நீரை உறிஞ்சிட்டான், உறிஞ்சாதப்போ நான் என் மக்களுக்கு தண்ணீரை தரமா கொடுத்துறேன். நம்ம என்ன பண்றோம்? புதிய நீர்த்தேக்கங்களை உருவாக்குறோம், நீரை சேமிக்கிறோம். ஒரு தலைமுறைக்கு வழிகாட்டிட்டா போதும், இப்படிதான் நீரை தேக்கி பயன்படுத்தணும், முடிஞ்சு. மரங்களை வெட்டிட்டேன், நான் நட்டு வளர்த்துறேன். 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம்னு. இங்க கிளீன் இந்தியா இருக்கும், கிரீன் இந்தியா இருக்காது. ஒரு மனிதனுக்கு 422 மரங்கள் தேவை சராசரி. சராசரி ஒரு கார் வெளியிடுகிற நச்சு புகையை கட்டுப்படுத்த 6 மரங்கள் தேவை. எத்தனை லட்சம் கார் ஓடுது, எவ்வளவு மரம் இருக்குன்னு நீயே பார்த்துக்க.
ஆனா உனக்கு என்ன? ஆனா திடீர்னு நின்றாதாப்புல மூச்சு முட்டுதுனே, மூச்சு விட திணறுதுன்னு. தொலைக்காட்சியை திருப்பினா எனக்கு ரொம்ப மூச்சு விட சிரமமாக இருந்தது. அப்போது பங்கஜ கஸ்தூரியை கொடுத்தார்கள். அப்புறம் ஆளுக்கு ஒரு கஸ்தூரியை கையில் வச்சுட்டு இப்படியே தெரிய வேண்டியதுதான். காட்டப்புறா வெட்டிட்டு ரோட்டை போட்டுட்டு இந்த பயலுக 4100 கோடி தூய காற்றுக்கு பட்ஜெட். மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் 4500 கோடி தூய காற்றுக்கு என்று ஒதுக்கியது இருக்கு. ஒரு தயத்து பேசல. நான் ஒருத்தன் தான் கேட்டேன், தூய காற்றை எங்க இருந்துமா வாங்கிட்டு வருவீங்க? எங்கம்மா விற்கிது? அது எங்களுக்கு எப்படிமா கொடுப்பீங்க? இப்படி இந்த பக்கத்தில் ஒரு சிலிண்டர் மாதிரி போட்டு மூக்கில் மாட்டி விட்டு அப்படியே. ஏய், அப்பதான் நான் சொன்னேன், இந்த பைத்தியக்கார பயில்கிட்ட மாட்டிக்கிட்டு நம்ம படுற பாடு இருக்க. இதையெல்லாம் கற்காம நீங்க படிச்சு என்ன ஆக போகுது? இதுதான் உண்மையிலே நீங்க அறிய வேண்டிய உயிரியல், அறிவியல். இதுதான் உங்கள் அண்ணன்கள் முன்னெடுக்கிற அரசியல். நீ அரசியல் வேற்றுக்கிற சொல்லு, ஐயோ அரசியல் பேசிடுவார் சீமான். இப்படிதான் ஒரு கல்லூரியில் போயிட்டு அரசியல் பேசிட வேண்டாம்னு. நான் சும்மா ஏதாவது பேசிட்டு போயிருப்பேன். அவர் அரசியல் பேச வேண்டாம்னார்ல, மாணவர்கள்லாம் கைதட்டினான். அங்க இருக்கிறவன் என்னோட இருக்கான், இவர் வேற பக்கத்தில் இருக்காங்க. பேச ஆரம்பிச்சு அரசியல் தான் பேசினேன். அப்ப பக்கத்துல இருந்து பேசுறேன், நம்மளும் தான் 1 மணி நேரம் வகுப்பு எடுக்கிறோம். அவர் அதே பொருளாதாரத்தை பேசுறாரு, அதே அறிவியலை பேசுறாரு, அதே வரலாறு பேசுறாரு. அசையாம கேட்டுக்கிட்டு இருக்கான். நான் சொல்ற விதத்துல சொன்னா கேட்டுக்கிட்டு இருப்பான். தம்பி, நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது தம்பி, உங்களின் பிறப்பிலிருந்து இறப்பு வரை, பிறப்பு சான்றிதழ் பெறுவது இறப்பு சான்றிதழ் பெறுவது வரை உங்கள் வாழ்வில் அனைத்தையும் தீர்மானிப்பது அரசு. அந்த அரசை தீர்மானிப்பது அரசு இயல். அறிவியல், புவியியல் போல அரசு இயல். நீங்க என்ன படிக்கணும், என்ன வேலை பார்க்கணும், அதுக்கு எவ்வளவு சம்பளம், அந்த வேலையை எந்த இடத்துல பார்க்கணும், எந்த ஊர்ல பார்க்கணும், இது எல்லாவற்றையும் தீர்மானிப்பது அரசு. அந்த அரசை தீர்மானிப்பது அரசு இயல். உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கிற அரசு இயலை நீங்கள் தீர்மானிக்காமல் வேற யாரு தீர்மானிப்பா? அதான். படிக்கிற மாணவர்கள் அரசியல் பேசலாமா? படிக்கிற மாணவர்கள் ஓட்டு போடலாம், அரசியல் பேசக்கூடாதா? எப்படி இருக்கு? மாணவர்கள் வாக்கு செலுத்தலாம். இங்க ஒரு விதி இருக்கு பாருங்க. 21 வயதில் நீ மாவட்ட ஆட்சி பணிக்கு படிச்சுட்டு வந்து, இந்திய குடிமை பணிக்கு படிச்சுட்டு வந்து தேர்தலை நடத்திற தகுதி வருது. ஆனா 25 வயதுல தான் வாக்கு செலுத்துவதற்கான தகுதி வருதுன்னு சொல்லு. தேர்தலையே நடத்துகிற தகுதி வந்து விடுது 21 வயதில். வாக்கு செலுத்துகிற தகுதி 25 வயதில் தான் வருது என்பதை எப்படி ஏற்கிறது? எவ்வளவு வேடிக்கையான முறை இருக்குது. அதனால மரக்கண்டுகளை நட்டு வளர்த்தலாம். வெறுமனே வீசுகிற காற்றை என் உடன் பிறந்தார்களே, நச்சு காற்றை மூச்சு காற்றாக, ஆக்சிஜனாக மாற்றி தருகிற பணியை செய்வது மரங்கள் தான். அதனால் மரம் அல்ல, நம் உயிர். மரத்தை நம்ம நட்டு வளர்த்தலாம். ஆனால் இந்த வளத்தை சுரண்டு தீருகிற வளம், தீராத வளம்னு இருக்கு. இப்ப நிலக்கரியில நம்ம மின்சாரம் தயாரிக்கிறோம், அந்த வளம் தீர்ந்து விடும். ஆனால் சூரிய ஒளியிலும் மின்சாரம் தயாரிக்க முடியும், கடல் அலையிலும் மின்சாரம் தயாரிக்க முடியும். அந்த வளம் தீராத வளம். அப்ப தீராத வளத்தை நோக்கி தான் நம்ம போகணும். இப்ப காற்றாடி வைத்து காற்றாலை மூலமாக மின்சாரம் தயாரிக்க முடியும். அந்த காற்று என்பது தீராத வளம். இப்ப மீத்தேன் பயோகாஸ், பூமி தாயின் ஈரக்குலையை அறுத்து மீத்தேனை எடுப்பது, ஈத்தேனை எடுப்பது, ஹைட்ரோ கார்பன் எடுப்பது, அது தீர்ந்து போகிற வளம். ஆனால் ஆடு மாட்டு கழிவிலிருந்து, மக்கிய இலைதலை கழிவில் இருந்து எவ்வளவு வேண்டுமானாலும் பயோகாஸ் தயாரித்துக் கொள்ளலாம், மீத்தேன் எடுத்துக்கொள்ளலாம். அது தீராத வளம். இதை கவனத்தில் வச்சுக்கிட்டு திட்டங்களை தீட்டணும். இப்ப அண்ணன் வந்தா என்ன பண்ணுவேன்? 2000 ஏக்கர் 3000 ஏக்கர்ல ஆடு மாடு வளர்ப்பேன்.
ஆடு மாட்டு கழிவு கொண்டு 100 ஏக்கர் நேர்னதுக்குள்ள மக்குற ஒரு குப்பை கிடங்கு தயாரிப்பேன். அதுல இருந்து நான் மீத்தேன் ஈத்தேனை எடுப்பேன். அப்ப இந்த கிணறு என்ன பண்ணுவா, நான் மூட மாட்டேன், நான் வந்தா அவனே மூடிட்டு போயிடுவான். நீ செய்யறனா இல்லைன்னு பாரு. இந்த வளர்ச்சின்னு சொல்றாங்களே தங்கச்சியை பாடும்போது, வளர்ச்சி எது வளர்ச்சி என்று பேசி முடிவெடுப்ப வாங்க. எது வளர்ச்சி? காரை ஏற்றுமதி செய்துவிட்டு சோறை இறக்குமதி செய்வது வளர்ச்சியா? வெங்காயம் பருப்பணி வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யற ஆண்டு ஒன்றுக்கு 50 லட்சம் காரை ஏற்றுமதி செய்யுங்க. ஒரு கார் தயாரிக்க 4,50,000 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுது. ஒரு காருக்கு 4,50,000 லிட்டர் தண்ணீர் என்பது 10,000 மக்களுக்கான குடிநீர். இதுதான் மறை நீர்னு ஐயா நக்கீரன் எழுதுறாரு. கண்ணுக்கு தெரியாத களவு போகும் நம் நீர். ராக்கெட்ல பொருத்துகிற பாகங்களை தயாரித்து தருகிற அமெரிக்கா பனியன் ஜட்டியை நம்மூர் திருப்பூர்ல இருந்து ஏற்றுகிறது. ஏன்? ஒரு பனியன் ஒரு உள்ளாடை தயாரிக்க 250 லிட்டர் 800 லிட்டர் தண்ணீரை குடிக்குது. உங்களுக்கு தெரியுதா? சீனா ஆரஞ்சு பழத்தை, பிரான்ஸ் ஆரஞ்சு பழத்தை ஏற்றுமதி செஞ்சிச்சு. பிரான்ஸ் ஒரு ஆரஞ்சு பழத்தை இப்படி கையில் வச்சு பார்க்குறான் ஒருத்தன், 50 லிட்டர் தண்ணீரை குடிக்குது. ஒரு ஆரஞ்சு பழம் புளிஞ்சா எவ்வளவு சாறு வரும்? ஒரு குவளை கூட நிறையாது. அப்ப அந்த ஒரு ஆரஞ்சு பழம் 50 லிட்டர் தண்ணீரை குடிக்கிறது என்றால் கண்ணுக்கு தெரியாமல் நாட்டின் நீர்வளம் களவு போகுதுன்னு நிப்பாட்டான்னு ஆரஞ்சு பழம் விளைய வைக்கிறத நிப்பாட்டிட்டான். சீன மக்கள் பன்னிக்கறியை விரும்பி உண்டார்கள். 1 கிலோ பன்னிக்கறி சாப்பாட்டு மேஜைக்கு வருவதற்கு 8,400 லிட்டர் தண்ணீரை குடிக்குது. 1 கிலோ பன்னிக்கறி. அப்படியே பன்னி வளர்க்கறதை நிப்பாட்டிட்டான். அப்ப பன்னிக்கறி வேணுமே, இறக்குமதி செஞ்சுக்கிடுவோம். எந்த நாடும் எப்படியோ போகட்டும், நம்ம நீர்வளத்தை பாதுகாப்போங்கிறான். இங்கிலாந்து பொருளாதார மேதை ஜான் ஆண்டனி ஆலன் ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் நீர் பொருளாதார கொள்கைக்கு வந்துட்டதுங்கிறான். அப்படின்னா என்ன? நாம தங்கமும் பணமும் எவன் அதிகமாக வைத்திருக்கானோ அந்த நாடு பணக்கார நாடுன்னு வச்சிருக்கோம். அவன் எந்த நாடு நீரை அதிகமாக வைத்திருக்கிறதோ அந்த நாடு தான் பணக்கார நாடு, அதுதான் பொருளாதாரத்தில் மேம்பட்ட நாடுன்னு சொல்றான். அப்ப நீர் பொருளாதார கொள்கைக்கு வந்துருச்சு எல்லா நாடுகளும். நாம் அதை பத்தி கவலையே படலை. அப்ப தீராத வளங்களை நோக்கி நம்ம போகணும். தீர்ந்து போகிற வளத்தை கை வைக்க கூடாது. நன்கு கவனிச்சுக்கணும். உலக நாடுகள்லாம் கடல் அலையில மின்சாரத்தை தயாரிக்குது. சூழியலுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, பாதுகாப்பானது. காற்றாலையில தயாரிக்குது, சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அப்ப அதை நோக்கி விரையணும். இல்லைன்னா பூமியை காப்பாற்ற முடியாது. இன்னொரு தலைமுறை வாழ்வதற்கான நாடாக பூமியாக இதை வைத்து விட்டு போக வேண்டும் என்றால் இந்த மாற்றத்தை நாம் உடனடியாக செய்தாகணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே, என்ன சொல்றாங்க? நீ இந்த பூமிக்கு ஒரு வழிப்போக்கன் போல வந்து போகணுங்கிறாங்க. இது உன்னோடது இல்ல, உன் சந்ததியினரோடது. ஒரு வாடகைக்கு குடி வந்திருக்க, நீ வீட்டை காலி பண்ணும்போது வாடகை வீட்டுக்கு அந்த வீட்டுக்கு உரிமையாளன்ட்ட எப்படி பத்திரமாக ஒப்படைத்து விட்டு செல்வாயோ அப்படி உன் சந்ததியிடம் இந்த பூமியை விட்டு செல்லணுங்கிறாங்க. கவனத்தில் வச்சுட்டு வேலை செய்யணும். பிரான்ஸ் மன்னியல் ஆய்வறிஞன் கிளாடு போறீங்கோ, ஆதியில் நாம் பசிக்காக வேட்டையாடினோம், அப்போது நம் பூமி தாய் கன்னிகழியாமல் கற்போடு இருந்தால். இப்போது இவர்கள் பணத்திற்காக வேட்டையாடும் போது நம் பூமி தாய் கற்பழிக்கப்பட்டு விட்டால், 18 வயதிலே பாட்டியாகிவிட்டால், இப்போது மரணப்படுக்கையில் படுத்திருக்கிறாள், காப்பாற்ற ஓடி வாருங்கள்ங்கிறார். ரொம்ப 3 வயசு குழந்தைக்கு புற்றுநோய் வருதுன்னா எதனால வந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? தாய்ப்பாலை தவிர எதுவும் ஒண்ணு இல்லை. அப்படின்னா என்னன்னா, தாயின் பால் நஞ்சாயிருச்சு. தாய்ப்பால் ஏன் நஞ்சானது? உணவு நஞ்சாயிருச்சு. உணவு ஏன் நஞ்சானது? கண்ட கண்ட ரசாயன உரங்குகளை, வெடிவுப்புகளை, கண்ட கண்ட மருந்துகளை கொண்டு போய் இலையிலும் பூவிலும் வேரிலும் கொட்டி உணவு நஞ்சாயிருச்சு. எல்லா விதைகளும் மரபணு மாற்றப்பட்ட விதைகளாக வந்துருச்சு. 2 நாளுக்கு மேல தக்காளி இருக்காது, கெட்டு போயிடும், அழுகி போயிடும்.
கீழே போட்டால் வெடிச்சது. ஆனால் இப்போது தக்காளி வாங்கி போட்டிங்கன்னா குதிக்கும், ரப்பர் பந்து போல. சந்தேகம் இருக்குன்னா நீங்கள் போட்டு பாருங்க. ஏன் குதிக்குது? அவன் தவளையின் கொழுப்பு அதுக்குள்ள வச்சிருக்கான், விதைக்குள்ள. மரபணு மாற்றப்படுது. விரைவில் கிடக்கூடாது என்பதற்காக இந்த விதைகள் எல்லாம் மரபணு மாற்றப்படுது. நம்ம நாட்டுக்கோழி வளர்த்தோம், அதுவே முட்டையிடும், அதுவே அடகாக்கும், அதுவே குஞ்சு விரிக்கும். ஆனால் இப்போ முட்டையிடுற கோழி கறி சாப்பிட முடியாது. கறிக்கு வர்ற கோழி முட்டையிடாது. அந்த கோழி முட்டையை பொரிக்காது, அதை மின்சாரத்தில் வச்சு பொரிக்கணும். எல்லாம் மரபணு மாற்றப்பட்டதுனால வந்த பிரச்சனை தான். இளநீர் பச்சையத்தானே இருக்கும், கரும்பச்சையில் இருக்கும். அப்புறம் செவ்வளநீர் ஒன்று எப்படி வந்துச்சு? ஏன்னா நமக்கு ஒரு நிறக்க வச்சு பாருங்க, வெள்ளையா இருக்கணும். நம்ம கூழ குடிச்சுட்டு இருந்தோம், கருப்பா இருந்துச்சு. கருப்பட்டி சாப்பிட்டு இருந்தோம், உடல்ல சர்க்கரை ஏறல. கருப்பட்டி கருப்பா இருந்துச்சு, கருப்பா நம்ம இருக்கோம், அதுவும் கருப்பா இருக்கு. ஒரு தாழ்வு மனப்பான்மை. அப்ப வெள்ளையா இருக்கணும். வெள்ளையா இருக்கணும் என்ன இருக்குது? பூரி சப்பாத்தி, அது பொன்னிறத்தில் இருக்கு. கேழ்வரகு என் நிலத்தில் விளையும், கோதுமை என் நிலத்தில் விளையல. அப்ப பல்ல விளக்கிட்டு பசியோட உட்காந்துருக்கேன், என் பொருளாதாரம் அங்க போயிடுச்சு, வேற வந்துட்டு. எதுவுமே வெள்ளையா இருக்கணும். அப்ப என்ன பண்றான்? கண்ட கண்ட கெமிக்கலை போட்டு சீனின்னு வெள்ளையா கொண்டு வந்து வைக்கிறான். அது உடம்புல சர்க்கரை ஏற்றிடுது. இது எல்லாமே அந்த நிற கவர்ச்சியில நம்மளை அடிச்சிருந்துட்டான். இப்ப பண்ணியா கருப்பா இருக்கும், ஐயோ கருப்பா இருக்கு. வெள்ளையா இருக்கணும் அந்த வெள்ளை பண்ணி. இது நிற கவர்ச்சியில விழுந்த நம்ம. அதனால இதெல்லாம் சரி செய்யக்கூடிய தவறுகளாக இருக்குது. மரங்களை வளர்த்து விடலாம், நீரை தேக்கி விடலாம், ஊழலஞ்சத்தை ஒழித்து விடலாம், எல்லாம் செஞ்சிடலாம். ஆனால் மணலை மலையை எப்படி நான் உருவாக்குறது சொல்லுங்க? மலை இல்லை என்றால் மழை ஏது? அருவி ஏது? ஆறு ஏது? நீர் ஏது? எப்படி? அப்போ இதைத்தான் நாம் சிந்திக்கணும். மலையை வெட்டி மலை மணல்னு வித்து கொண்டிருப்பதை நீங்கள் பாருங்கள். இன்னும் 4 நூற்றாண்டுகளில் இந்த நிலம் பாலைவனமா மாறிடும். முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியும் நல்லியல்பு இழந்து நிலம் நடுக்குற்று பாலையனும் படிமம் கொள்ளும்னு இளங்கவடிகள் பல ஆயிரம் ஆண்டுக்கு முன்னாடி பாடிவிட்டு சென்றிருக்கிறார்கள். இப்ப நம்ம நிலம் பாலைவனமாக மாறிக்கொண்டிருக்கிறது. மாறிக்கொண்டிருக்கிறதுக்கு அடையாளம் என்ன? பனைமரம் கழுத்து முறிஞ்சு சாகுது பாருங்க. அப்படி சாலையில் போகும்போது பனைமரம் மொட்டை மொட்டையா நிற்கும். 1000 அடிக்கு கீழே போய் தண்ணீரை உறிஞ்சி கொண்டு வந்து வாழக்கூடிய ஒரு தாவரம் பனை எப்படி கழுத்து முறிஞ்சு சாகுதுன்னா 1000 அடிக்கு கீழே தண்ணி இல்லை. அது காட்டுது உன் நிலம் பாலைவனமா மாறிக்கொண்டு இருக்கிறது என்பதை நமக்கு காட்டுது. ஆனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் ஆற்று மணலை அள்ளி வித்தார்கள். அதைத்தான் தங்கைகள் பாடினார். மனித உடலுக்கு தோல் போல ஆற்றுக்கு மணல். மணல் தான் ஆகச் சிறந்த நீர் வடிகட்டி, ஆகச் சிறந்த நீர் தேக்கி, அதை அள்ளி வித்துட்டு அது முடிஞ்ச பிறகு எம் சாண்டுன்னு மலை மணலுக்கு வந்துட்டாங்க. எங்கிருந்து அருவி வந்து ஆறா மாறுனதோ அந்த அருவியின் பிறப்பிடத்தையே மலையை நொறுக்கிட்டா எப்படி உங்களுக்கு மழை பொழிவை எப்படி பெறுவீங்க? எப்படி ஆறு எப்படி உயிர்ப்பிப்பீங்க? அது ஒண்ணுதான் பெரும் அச்சமாக இருக்குது. அதை விட பேராபத்து தமிழ்நாட்டுக்கு. இப்ப நம்ம விரைந்து வந்து எம்சன்லாம் கிடையாது, மழையெல்லாம் நொறுக்காத அப்படின்னு நம்ம தடுக்க முடியும், பாதுகாக்க முடியும். அதை விட பேராபத்து நாம் உழைப்பிலிருந்து இப்போது வெளியேறி இருப்பது. உழைப்பதற்கு சோம்பேறித்தனப்பட்டு வெளியேறினோட ஒரு நாளைக்கு 15,000 20,000 வட இந்தியர்கள் நம் நிலத்துக்குள்ள போகிறான். இதுதான் மிகப்பெரிய ஆபத்து. வந்தவன் வேலை செய்வது மட்டும் இல்ல, வாக்காளர் அடையாளத்தை எடுத்துப்பான். 2 கோடி பேர் வந்துட்டால் 2 கோடி வாக்கு. இந்த நிலத்தின் அரசியலையும் அவன் தான் தீர்மானிப்பான், அதிகாரத்தையும் அவன் தான் தீர்மானிப்பான். அப்ப என்ன ஆகும்? நாம் அதிகாரமற்ற அடிமைகளாகும், பிறகு நிலமற்ற கூலிகளாகும். நிலம்தான் நமது பலம். நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம், பலத்தை இழந்தால் இனத்தை இழப்போம். இதுதான் இருக்கிறது. அதனால மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கணும். இன்னும் கொஞ்ச நாள்ல இப்ப எங்க பார்த்தாலும் வட இந்தியனா இருக்கானா,
இன்னும் கொஞ்ச நாள் அவன் சொல்லுவான், ஏடா எங்க பார்த்தாலும் தமிழை காத்திரான்னு நம்மளை அடிப்பான். உறுதியா நடக்கும், உறுதியா நடக்கும். எனவே அன்பு பிள்ளைகள் மிகுந்த எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணும். அதனால வருங்கால தலைமுறை பிள்ளைகள் நீங்கள் தான் மிகுந்த பொறுப்புணர்வோடும் கடமை உணர்வோடும் வளர்ந்து வரணும். ஊழல், லஞ்சம், திரைக்கவர்ச்சி, மத போதை, இதெல்லாம் எதுவும் அண்ட முடியாத ஒரு பெரும் நெருப்பாக நீங்கள் மாறி வர வேண்டும். அதான் ரொம்ப முதன்மை. அதெல்லாம் பெரியது. காணொலி அனுப்பியிருக்கான், உங்க அலைபேசியில் கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏங்க என்னங்க இந்த துணிவை போட்டாங்க, இந்த இதை போடலங்க, இந்த வாரிசை போட்டிருக்காங்க, துணிவு வரலங்க, 6 மணி நேரமா காத்திருக்கோங்க, இதை போடுறதுக்கு என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? படம் ஒரு 1 மணி நேரம் தாமதமா போட்டதுக்கு சண்டைங்க, போராட்டம். எதுக்கும் போராடல, இதுவரை எதுக்கும் போராடல. ஒரு போராட்டம் ராசிபுரத்தில், அந்த தெருவில் ஓட்டு காசு கொடுத்துட்டு எங்க தெருவில் கொடுக்கல, அதுக்கு மக்கள் வீதியில் வந்து போராடினாங்க. அதுக்கப்புறம் இது ஒரு போராட்டம், சிறந்த போராட்டம். எனக்கு பாதை இல்லை, குடிக்க நல்ல தண்ணி இல்லை, இருக்க வீடு இல்லை, படித்ததுக்கு வேலை இல்லை, எதுக்கும் போராட வந்ததில்லை. அப்படின்னா ஒரு தலைமுறை எதை நோக்கி பயணிக்கிறது என்பதை அன்பு தம்பி தங்கிகள் சிந்திக்கணும். திரைப்படம் பாருங்க, பார்க்க வேணாம் நான் சொல்லல. பொழுதுபோக்கிலும் கேளிக்கையிலும் அதிகம் நாட்டம் கொண்ட ஒரு இனத்தின் மக்களை புரட்சிக்கு தயார் செய்ய முடியாது. ஐயா மம்முட்டி அவர்கள்ட்ட கேட்குறாங்க, நீங்க அரசியலுக்கு வருவீங்களான்னு. எங்க மக்கள் திரையரங்குகளில் தலைவர்களை தேடுவதில்லையேன்னு போயிட்டாரு. அவர் சாதாரணமாக சொல்லிட்டு போனார், ஆனால் எவ்வளவு சிந்திக்க வேண்டிய செய்திங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அதனால கலையும் இலக்கியமும் மக்களிடத்திலே புரட்சியை ஏற்படுத்துவதற்கான அருமையான சாதனம்ங்கிறார் மாமேதை மார்க்ஸ். அப்படியே அன்பு பிள்ளைகள் பாட முடியும். எத்தனையோ பாடல்கள் இருக்கு, ஆனால் அந்த 4 தங்கைகளும் பாடிய பாடல்ல எவ்வளவு பொருள் பொதிந்து கிடக்கு, எவ்வளவு விழிப்புணர்வு ஏற்படுத்தினாங்க. அப்படியும் பாடலாம், அப்படியும் பாடலாம், அப்படியும் பாடலாம். பொழுதுபோக்குக்காக பாடுற பாடல்கள் இருக்கு, நல்ல பொழுதை ஆக்குவதற்கான பாடல்களும் இருக்கு. அப்படி பாடல்களைத்தான் நம்முடைய தாத்தா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் பாடி தந்தார்கள். அதை கவனத்தில் வைத்துக்கொண்டு என் அன்பு பிள்ளைகள் கற்றறிந்த சான்றோர்களாக நீங்கள் கல்லூரியை விட்டு வரும்போது வர வேண்டும். இங்கே போட்டிகளில் பங்கேற்று பரிசு பெற்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டு. அது அப்படி பங்கேற்று பரிசு பெறலைனாலும் பாராட்டு, அது ஒன்றும் இல்லை. இங்கே எப்படியே பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றவனுக்காக நீ கைதற்றின்னு வச்சுக்கோ, அவன் செவியை போய் சேராது, அவன் வெற்றியின் மயக்கத்தில் இருப்பான். ஆனால் தோல்வியுற்றவன் கையை குலுக்கி அவனை தட்டி கொடு, அவன் கடைசி வரை உன்னை மறக்க மாட்டாங்கிறான். இங்கே முதலாவதாக வருபவனுக்கு கைதட்டத்தான் கூட்டம் இருக்கே ஒழிய, மூன்றாவதா வந்தவனுக்கு கைகுலிக்கு பாராட்ட யாருக்கு இல்லை. மூன்றாவதா வந்தவன் ஒரு நாள் முதலாவதாக வருவான். ஒருவன் முதுகுக்கு பின்னாடி நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், தட்டி கொடுப்பது ஒன்றுதான். அது தட்டி கொடுக்கணும், வர முடியும். அதனால வெற்றி என்பதை அன்பு பிள்ளைகளை நம்மை சிரித்து மகிழ வைக்கும், தோல்வி என்பது எப்போதும் நம்மளை சிந்தித்து வெல்ல வைக்கும். தோல்விதான் வெற்றியின் தாய் என்பதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு ஒன்றை உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். போரில்
வெற்றி பெற்றவனுக்கு வரலாறு உண்டு, தோல்வி பெற்றவனுக்கும் வரலாறு உண்டு. ஆனால் வேடிக்கை பார்த்து நின்றவன், விமர்சிப்பவன் எவனுக்கும் வரலாற்றில் இடம் இல்லை. வரலாற்றில் எழுதும்போது இவர் நல்லா வேடிக்கை பார்ப்பார் இவர் அப்படின்னு வரலாற்றில் எவனுக்கும் செய்தி கிடையாது. வரலாறு என்பது எப்போதும் வீரர்களுக்கானது. வரலாற்றில் ஏழைக்கு கூட இடம் இருக்கு, அடிமைக்கு இடம் இருக்கு, ஏழைக்கு இடம் இருக்கு, கோழைகளுக்கு ஒருபோதும் வரலாற்றில் இடம் இல்லை. அதனால இன்று கைதட்டுபவர்கள் நாளை கைதட்டு பெறுபவர்களாக மாற வேண்டும். அது ரொம்ப முதன்மையானது. பங்கேற்கணும். பங்கேற்கணும். தோல்வியா கருதக்கூடாது. தாமஸ் ஆல்வா எடிசன் இந்த மின் விளக்கை கண்டுபிடிக்க எத்தனை முறை முயற்சிச்சிருப்பார் நினைக்கிறீங்க? 999 முறை முயற்சிக்கிறாரு. அவர் அந்த செய்முறை பயிற்சி பாருங்க, செயல்முறை விளக்கம் எல்லா ஊடகவியலாளரும் கூப்பிட்டு வச்சுட்டு மின்சார விளக்க எரிய வச்சு பார்க்குறாரு, எரியல. ஒரு தடவை இல்லை, 999 தடவை எரியல. ஆனா வந்தவர்கள் ஏன் அவரை ஒண்ணுமே முகம் சொல்லிக்காம போனார்கள் என்றால், ஆல்வா எடிசன் அதற்கு முன்னாடி நிறைய படைப்புகளை கண்டுபிடிச்சிட்டான். அதுல ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு, அதாவது அது எரிய மாட்டேங்குதுன்னு போயிடுறாங்க. 1000வது முறை அந்த விளக்கு எரிஞ்சிருச்சு. எல்லாரும் எந்திரிச்சு கை தட்டுறாங்க. அப்ப எடிசன் கேட்குறாங்க, தாமஸ் ஆல்வா எடிசன் 999 முறை நீங்க தோற்று போனீங்களே, அப்ப உங்க மனநிலை எப்படி இருந்ததுன்னு? யார் சொன்னது நான் தோற்று போனேன்னு? ஒரு மின் விளக்கை எப்படி கண்டுபிடிக்க கூடாது, தயாரிக்க கூடாது என்று கற்றுக்கொண்டிருந்தேன். ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்க அதிபர் ஆயிட்டார். ஆபிரகாம் லிங்கன் அப்போது பத்திரிகையாளர்கள் கூடி, நீங்க இதுக்கு முன்னாடி 650 முறை பல தேர்தலில் நின்று தோற்று போனீர்களே, அப்போ எப்படி உங்க மனநிலை இருந்தது? ஆபிரகாம் லிங்கன் மக்கள் முடிவு பண்ணிட்டான் ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்கன் பிரசிடென்ட்னு. நான் அது தெரியாம வட்ட செயலாளர் வார்டு கவுன்சிலர் என்ன ஓட்டு போடுவானா? அவன் முடிவு பண்ணிட்டான் என்ன அமெரிக்கன் பிரசிடென்ட் ஆபிரகாம் லிங்கன். அது மாதிரி முயற்சி செய்து தோற்று போகலாம், ஆனால் முயலாமல் தோற்றக்கூடாது, முயற்சி செய்யாமல் தோற்று போகக்கூடாது. அதைத்தான் நம்முடைய அப்பா நம்மாழ்வார் சொல்ற, முயற்சியும் விதைதான், முளைத்தால் மரம், இல்லையல் உரம். அதனால நம்பிக்கையோடு நாம் எந்த ஒரு செயலையும் செய்யணும். அதை என் அன்பு தம்பி தங்கைகளுக்கு சுபாஷ் சந்திர போஸ் சொல்றார், நமக்கு மாவீரன் சுபாஷ் சந்திர போஸ், உன்னை ஒருவனாலும் தோற்கடிக்க முடியாது, உன் நம்பிக்கையில் நீ தோற்கிற வரைங்கிறான். அலெக்சாண்டர் அதுவரை தான் பெற்ற வெற்றிகள், தேடிய பொருள்கள் எல்லாத்தையும் தன் தோழர்களுக்கு கொடுத்துட்டான், சக வீரர்களுக்கு கொடுத்துட்டான். அவன்கிட்ட எதுவுமே கிடையாது. அலெக்ஸ், நீ எல்லாத்தையும் எங்களுக்கு கொடுத்துட்டே, உனக்கு எதுவுமே இல்லை, உன்கிட்ட என்ன இருக்கு? வேகமாக ஓடி போய் தன் குதிரை மேலே ஏறி தன் உடைவாளை எடுத்து உயர தூக்கி சொல்கிறான், என்னிடத்தில் நம்பிக்கை இருக்கிறது என்று. அதைத்தான் எங்கள் உயிர் தலைவன் மேதகவி பிரபாகரன் அவர்கள், நல்லவர்கள் கூட தோற்றதாக வரலாற்றில் செய்தி உண்டு, நம்பிக்கை கொண்டவர்கள் தோற்றதாக வரலாற்றில் செய்தி இல்லை. அந்த நம்பிக்கையோடு என் அன்புடன் பிறந்தார்கள். யானையின் பலம் தும்பிக்கையில், மானுடர்களின் பலம் நம்பிக்கையில். இதை மறந்து விடாத ஒரு மந்திரம் போல மனதுக்குள் பதிய வைத்துக் கொண்டு படித்து வர வேண்டும். நான் இளையான்குடி கல்லூரியிலிருந்து ஒரு திரைத்துறைக்கு போனது போல இந்த கல்லூரியிலிருந்து எத்தனையோ கலைஞர்கள் நீங்கள் உருவாகி வர வேண்டும். எழுத்தாளர், பேச்சாளர், இலக்கியவாதி, பாடலாசிரியர், பாடகர்கள், நடன கலைஞர்கள், நடிகர்கள். அதுதான் முதல்ல எல்லாம் கூத்தாடி போயேன். நம்ம பரம்பரையே கூத்தாடி பரம்பரை தான். நம்ம ஆதிப்பாட்டன் சிவனுக்கே பேர ஆடல் அரசன் தான். ஆடல் கலையை தெய்வம் தந்ததுன்னு பாட்டுக்கு பாருங்க, ஆடல் அரசன் தான் அவன். அதனால ஆடுறது பாடுறதுக்கெல்லாம் அவமானமா நினைக்காதீங்க, இஷ்டத்துக்கு ஆடுங்க, பாடுங்க.
ஒரு காலம் வரப்போகுது, இந்த மாதிரி தனித்திறன் கல்விக்கு முன்னுரிமை வரப்போகுது. நீ பாடுவியா பாடு, ஆடுவியா ஆடு, ஓடுறியா ஓடு, நீளம் தாண்டியா தாண்டு, உயரம் தாண்டியா தாண்டு, அதுதான் உன் கல்வி. மற்ற பாடம்லாம் படி, அதில் அதிக மதிப்பெண் பொருளை விடு. படிக்கவே வரலையா ஒன்றும் கவலைப்படாத. ஊர் சுற்றி பார்க்க பிடிக்குமா, சுற்றி பாரு. நல்லா சுற்றி பார்த்துட்டியா வா, உனக்கு அரசாங்க வேலை இருக்கு. என்ன வேலை? வெளிநாட்டிலேருந்து சுற்றுலா பயணி வரான்ல, அவனை ஊரை சுற்றி சுற்றி காட்டு. இந்த மாதம் உனக்கு 1 லட்ச ரூபா சம்பளம் வச்சுட்டு போய் வேலையை பாரு. போட்டு மண்டையை பிச்சுக்கிட்டு மண்டையை பிச்சுட்டு தெரியாத. தேர்வில் தோற்றா என்ன, அடுத்த தேர்வில் எழுதிட்டு போகிறது? அப்படிலாம் போகக்கூடாது. திடீர்னு நம்ம பிள்ளைய இறந்து போகுது. உயிரை கொடுத்து சாதிக்க வேண்டிய காரியம் அல்லது, அப்படி செய்யக்கூடாது. மருத்துவம் படிக்கணும். மருத்துவம் என்ன எல்லாருமே டாக்டர் ஆகிட்டா நோயாளி யாரா? நோயாளி யாரு? இன்னும் கொஞ்ச நாளில் டாக்டர் அதிகமாகி நோயாளி இல்லாமல் டாக்டர் நம்ம 2 பேரும் மாறி மாறி ஊசி போட்டுக்கலாம் டாக்டர், ஒருத்தர் சிக்கல டாக்டர் வரப்போகுது. பல டாக்டர்லாம் படிச்சுட்டு டாக்டர் வேலை விட்டு எங்கூட வந்து சுற்றிட்டு இருக்கான். அம்மா கட்சி வேலை செஞ்சுருக்கான். இந்த பதிவு பண்ணியிருக்கான் பாரு, பூரா இன்ஜினியர். இந்த எடுத்துருக்கான் பாரு, எனக்கு பின்னாடி இருந்து பூரா இன்ஜினியர்ஸு. ஏன் இந்த வேலை பார்க்குறேன்? அண்ணன் வந்தால் தான் நமக்கெல்லாம் வேலையே கிடைக்கும்னு முடிவு பண்ணிட்டான். அதனால வாங்கல அண்ணன் கூட போய் வேலை செய்யணும்னு வந்துட்டான். போட்டு குழப்பிக்காத. மதிப்பெண்ணை வைத்து மனித அறிவை மதிப்பிடுவது மாதிரி ஒரு முட்டாள்தனம் உலகத்தில் கிடையாது. ஏய் அண்ணன் சொல்றங்கல, கலப்பை கண்டுபிடிச்சவனை விட விஞ்ஞானி இருக்கானா? தூண்டி முள் கண்டுபிடிச்சவனா அறிஞன் இருக்கானா? கடப்பாறை மண்வெட்டி அது கண்டுபிடிச்சாலாம் எந்த 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 பல்கலைக்கழகத்தில் படித்தான்? போட்டு குழப்பிக்காத. இவன் அதிகமாக திருக்குறளை 2000 வருஷமாக படிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம பாட்டை எழுதி வச்சத நம்ம வள்ளுவ பெருமகனார் சிலப்பதிகாரத்தை, சிவக சிந்தாமணியை, கம்பராமாயணத்தெல்லாம் பாடியிருக்கான் பாரு. கம்பன் 15 நாளில் பாடியிருக்கான் அவ்வளோ பெரிய காப்பியத்தை. அப்போ எவ்வளவு அறிவு இருக்கணும்? அவன் எந்த பல்கலைக்கழகம்? போட்டு குழப்பிக்காத. நான் +2ல் முதல் மதிப்பெண்ணு, என்னை பார்த்து எழுதினவே 2வது மதிப்பெண்ணு. இப்போ அவன் அறிவாளியா? இந்த கரூரில் சாருக்குன்னு ஒரு தம்பி 760 மதிப்பெண் தான் +2ல். 760 மைக்ரோன்னு தீப்பெட்டி அளவில் ஒரு மைக்ரோ விண்கலம் கண்டுபிடிச்சு அமெரிக்காவில் நாசா வாங்கி பறக்க விட்டுருச்சு. 760 வாங்கின முட்டாப்பலாவே அவன் அறிவாளி. போட்டு குழப்பிக்கிட்டு சயின்ஸில் எவ்வளவு? 100க்கு 100. மேத்ஸில் எவ்வளவு? அறிவியல் கணக்கில் 100க்கு 100. எல்லாத்தையும் 100க்கு 100. அந்த ஆசிரியர் வருவார், அருமை, வெரி குட் வெரி குட், கீப் இட் அப். நல்ல மாணவன், புத்திசாலியான மாணவன். ஒரே ஒரு படத்தில் தோற்றுருப்பான், முட்டாப்பில. 4 பாடத்தில் நிறைய மதிப்பெண் வாங்கி ஆசிரியர் பாராட்டுறாரு. ஒரு பாடத்தில் தோத்து போனா முட்டாப்பில் ஆயிட்டான். வரலாறு நடத்துகிற ஆசிரியருக்கு புவியியல் தெரியாது, புவியியல் நடத்துகிற ஆசிரியருக்கு அறிவியல் தெரியாது, அறிவியல் நடத்துகிற ஆசிரியருக்கு கணக்கு தெரியாது, ஆங்கிலம் நடத்துகிற ஆசிரியருக்கு தமிழ் தெரியாது, தமிழ் நடத்துகிற ஆசிரியருக்கு ஆங்கிலம் தெரியாது. ஆனால் படிக்கிற மாணவனுக்கு எல்லா கர்மமும் தெரியும். ஒரு கொடுமை. கொஞ்ச நாள் இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு படி, வந்துடும். அண்ணன் வந்தானே அதெல்லாம் வீட்டு பாடமா கிடையாது, கஷ்டப்பட்டு படிக்காத. இப்படிதான் நான் போய் இளங்கலை பொருளாதாரம் படித்தேன். எல்லாம் படித்து விழுந்து படிச்சு. நான் என்ன படித்தேன், என்ன வேலை பார்க்குறேன், சம்மந்தம் கிடையாது. ஹிந்தி படி, இதில் ஒரு கிளம்பா. ஹிந்தி படித்தா வட இந்தியாவில் வேலை. அப்புறம் இதுக்கு 2 கோடி பேர் ஏன் ஊரில் வந்து நிற்கிறான்? இந்தியை படிச்சுட்டு வேலை இல்லை. எங்கள் ஊரில் இருக்கிற எல்லாரும் இராணுவத்தில் இருக்கான். நம்ம சொந்தக்காரன் பூரா இராணுவத்தில் தான் இருப்பான். நல்லா கவனிச்சுக்கணும். அழகாக இங்கிலீஷ் ஹிந்தி பேசுவான்.
இவன் ஹிந்தி படிச்சுட்டு ராணுவத்துக்கு போனானா, அங்கே போயிட்டு ஹிந்தி படிச்சுட்டானான்னு இல்லை, அங்கே போய் தேவைப்படுத்தி கற்றுக்கிட்டான். வேற அறிஞர் அண்ணா சொல்றாரு, ஒரு வட இந்திய தலைவர் என்னிடத்திலே வந்து இவ்வளவு அழகாக ஆங்கிலத்தை பேசுகிற அண்ணாதுரை, நீங்கள் நினைத்தால் 3 மாதத்தில் இந்தியை படித்து விடலாம் என்று என்னிடத்திலே சொன்னார். நான் அவரிடத்திலே சொன்னேன், 3 மாதத்தில் படித்து விடலாம், அதற்கு மேலே படிக்க அந்த மொழியில் என்னதான் இருக்கிறது என்று அண்ணாதுரைகிட்ட சொல்றாங்க. 8ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழை படித்தால் போதும். பைத்தியக்காரா முதுகலை MA இலக்கியம் படித்தவனே பொழிப்புறதை அர்த்தம் தெரியாம கம்பராமாயணம், சிலப்பதிகாரம், மணிமேகலை எடுத்து வச்சு இதுக்கு என்ன அர்த்தம்னு பொழிப்புரையை தேடிக்கிட்டு இருக்கான். எது முதுகலை MA படித்தவனே? இவன் 8ஆம் வரைக்கும் தமிழ் கடலடா, தமிழ் கடல். அதை கரையோட்டில் காலை நினைச்சிட்டு வரவெல்லாம் அறிஞன்னு பிடிச்சிட கூடாது. தமிழ் கடல். தமிழில் படிக்கிறதுக்கும் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கறதுக்கும் சம்பந்தப்படுத்திக்க கூடாதுன்னு ஐயா எழுத்தாளர் சுஜாதா சொல்கிறாங்க. ஐயா அப்துல் கலாமுக்கு தமிழ் தவிர வேற மொழி தெரியாதுன்னா உலக நாடுகள் அவரோடு பேசுவதற்கு தமிழ் படித்து கொண்டு வரும்ன்ற. இப்போ அண்ணனை 2 முறை கனடாவில் அமெரிக்காவில் கைது பண்ணான். நல்லா கவனிச்சுக்கணும். கைது பண்ணி என்னை விசாரணை கொண்டு போகிறான். அவன் என்னோட இங்கிலீஷில் பேசலையே. கைது பண்ண உடனே ஒரு மொழிபெயர்ப்பாளர் கூட்டி வந்துட்டான் தமிழில் பேசுறதுக்கு. ஏன்? எனக்கு அவனுக்கு தெரியும் இவன் தமிழில் தான் பேசுவான்னு. அதனால ஒரு மொழிபெயர்ப்பாளர் கூட்டி வந்தான். கூட்டி வந்து நாம் தமிழர் கட்சியின் கொள்கை என்னன்னு கேட்டான். சிரிச்சேன். கொள்கை என்னப்பா? கொள்கை சொன்ன கட்சியில் சேர்ந்துக்கிறியான்னு கேட்டேன். அது ஒரு பெரிய நகைச்சுவை. அது என்ன போட்டு குழப்பிக்காத. அமெரிக்காவில் உனக்கு வேலை கிடைக்குதுன்னா உன்னோட ஆங்கிலத்துக்கு இல்லை, உன்னோட கணிப்பொறி அறிவுக்கு தான். கணினி அறிவு இருக்குல்ல, அதுக்கு தான் வேலை கொடுக்குறான். இங்கிலீஷ்க்கு இல்லை. ஏன் அவனோட நீ இங்கிலீஷ் பேசுகிற போறியா என்ன? உன்னோட கணித அறிவுக்கு தான். உன்னோட ஆங்கில அறிவுக்கு எவனும் வேலை கொடுக்கல ராஜா. போட்டு குழப்பிக்காத. அதாவது இங்கே வந்தோன்னே ஒரு தங்கச்சி பேசு, இங்கிலீஷு லாங்குவேஜ் நாட்ட நாலேஜ்ன்ட்டு. அவன் என் தம்பி சகாயம் சொல்கிறான், இந்த பிள்ளைகளெல்லாம் பேச வச்சுட்டியான்னாங்கிறான். அவ்வளோதான். அது போட்டு குழப்பிக்கிட்டு கேட்கும்போது உன்னோட இங்கிலீஷ் நாலேஜ் எப்படி இருக்குது? டேய், இங்கிலீஷு அமெரிக்காவில் பள்ளிக்கூடம் போகாதவங்களாம் இங்கிலீஷ் பேசுவான்டா. பிரிட்டனில் பிச்சைக்காரன் இங்கிலீஷ்லாம்டா பிச்சை எடுக்கிறான். அது அறிவா? போட்டு குழப்பிக்காத. வந்தா படி, இல்லைன்னா போ. வேட்டு போய் வேலைக்கு போ. ஒன்றும் இல்லை, வேளாண்மை அரசு பணியாக்குவோம், எல்லாம் ஆடு மாடு மேய்ப்போம், வேளாண்மை செய்வோம். பாலுன்னு ஒன்று இருந்தால் பசி இருக்காது. பிரதமர் நான் பேசும்போது சிரிச்சான். இவங்க எதையாவது பேச்சுப்பானா? பாலின் சந்தை மதிப்பு மட்டும் 3 லட்சம் கோடி தமிழ்நாட்டில். அந்த மாற்று பொருளாதார பெருக்கத்துக்கு போகாம 50,000 கோடிக்கு ஆண்டொன்றுக்கு சாராயம் வித்து நம்மளை சாடிச்சிட்டு இருக்கு. பிரதமர் பேசுறாரு டைரி டேல, பாலில் மிகப்பெரிய பொருளாதாரம் இருக்குது, அதிலேயே நம் தற்சார்பு அடையலாம், ஏழ்மை வறுமையை ஒழிக்கலாம்னு பேசுறாரு. அவர் பேசும்போது கைதட்டினவன் நான் பற்றி சிரிக்கிறான். வேலை என்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்தியா அதிகமாக ஏற்றுமதி செய்கிற ஒரு பொருள் மாட்டுக்கறி. 24 லட்சம் டன் ஆண்டொன்றுக்கு ஏற்றுமதி செய்து அதிக அந்நிய செலாவணி அதில் தான் ஈட்டுது. நான் சொல்லும் போது எல்லாருமே சிரிச்சாங்க. ஒரு நாள் பிரதமரே பேசிட்டாரு, பீஃப் எக்ஸ்போர்ட் ஹே, இந்துஸ்தான் இஸ் நம்பர் 1 ஹே. நீ பீஃப் தின்னுக, நான் கொண்டு வருவேன். ஊரானுக்கு ஊட்டி விடுவாங்க, உள்ள வந்து சாப்பிட்டா கொண்டு வருவாங்க. இது ஒரு கொள்கை. இந்த மாட்டுக்கறி ஏற்றுமதி எந்த நாட்டுக்கு தெரியுமில்ல? அவளும் இஸ்லாமிய கிறிஸ்தவ நாட்டுக்கு தான். ஆனா இஸ்லாமியரெல்லாம் ஓடு, பாகிஸ்தானுக்கு ஓடு. காஷ்மீர்ல இருக்க இஸ்லாமி இந்தியாவுக்கு வா, இங்க இருக்க இஸ்லாமி பாகிஸ்தான் போ.
என்னடா பைத்தியக்காரங்களாடா நீங்க, பைத்தியக்காரங்களா? இதுல என்ன கொடுமைன்னு தெரிஞ்சுக்கணும். நீ பாகிஸ்தான்லையும் பங்களாதேஷிலையும் இருக்கிறவர்கள் அன்று இந்த நாடு வெள்ளையரிடத்தில் அடிமைப்பட்டு கிடந்த போது விடுதலைக்கு போராடிய மக்கள். அந்த பாகிஸ்தான் பங்களாதேஷிலிருந்து ஒரு வீரன் கூட ஐபிஎல்லில் விளையாட மாட்டார். ஆனால் 400 ஆண்டுகளாக இந்த நாட்டை அடிமைப்படுத்தி வைத்திருந்த வெள்ளக்காரர்கள் இந்த நாட்டில் ஐபிஎல் விளையாடுவான். என்ன கொடுமை பார்த்துக்க, கொடுமை. வெள்ளைக்காரர்களை எதிர்த்து போராடாதீர்கள். ஒரு போராட்டம் கூட இந்த தேசப்பற்றாளர்கள் போராடியதில்லை. இன்னைக்கு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கும் ஒரு போராட்டம். செக்கிழித்தவன் பேரன் என்கிட்ட வந்து தேசப்பற்று இவா எப்படி இருக்குன்னு காட்டிங்க. டேய் முதல்ல தேசிய கொடியை ஒழுங்கா அப்படியே கத்துக்குங்கடா. டேய் பூரா போயிலும் தலைகளா பிடிக்கிறான். கொரோனா வந்துருச்சு, கையை தட்டுங்க, மணி அடிங்க, விளக்கை ஏத்துங்க. இப்படி விஞ்ஞானிகளை எங்கேயாவது பார்த்துருக்கலாம் நீங்க? காலக்கூடு ஏதோ நடந்துருச்சு. ஏதோ பார்த்து பண்ணி விடுங்க. நியாயமாற உங்க கையில தான் இருக்கு, ஏதாவது செய்யுங்க. பொறுப்பற்று ஒரு நாள் வரிசையில் நின்று வாக்கு செலுத்துவதற்கு வராமல் விலகி நின்றுட்டு நாடு சரியில்லை, தலைவர்கள் சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது மாதிரி ஒரு தேசத்துறவு குற்றம் எதுவும் இல்லை. ஒரே ஒரு நாள் வரிசையில் நின்று வாக்கு செலுத்து. நீங்க என்ன நினைக்கிற? நம்ம ஒருத்தன் போட்டா மாறிட போகுது. ஒவ்வொருத்தனும் போட்டா தான் மாறும்.